வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். ஓகே, நல்லா சூப்பர் மேடம். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. ரொம்ப இப்போ வந்து நம்ம ஆலஞ்சேரி ராதா நகர்ல இருக்கோம். ஆமா. இது ஒரு பட்ஜெட் சைட்டு அப்படின்றதுனால தான் இன்னைக்கு அதை வீடியோ ஷூட் பண்றதுக்காகவே வந்திருக்கோம். ஓகே ஏன்னா ஒரு இட்லி சுடுறவங்க, ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க, பூ வியாபாரம் பண்றவங்க, ஒரு சீட்டு போட்டு கையில பணம் வச்சிருக்கிறவங்க, ஏதோ ஒரு சேமிப்பு கையில பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து அவங்களுக்கு வந்து உகந்ததா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு சர்வீஸ் மோட்டிவேஷனோட தான் வந்து இந்த சைட்டை நம்ம வந்து எடுக்க வந்திருக்கோம். மேடம், இப்போ இந்த ராதா நகர் கோல்டன் பிளாட்ஸ் இதுக்கு வந்து எளிய ஈஸியா வர்ற வே என்ன மேடம்? இது ஆக்சஸ் என்ன? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு வந்துடணும் சார். செங்கல்பட்டுக்கு எங்க இருந்தாலும் நீங்க கரெக்டா வந்துடலாம். ஓகே. செங்கல்பட்டுல இருந்து மதுராந்தகம் திண்டிவனம் போற ரோட்ல ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் புக்கத்துறை ஜங்ஷன் சார். இது வந்து புக்கத்துறை கூட்டுல இருந்து இப்ப 4 வழி பாதையா ஃபுல்லா மாத்திருக்காங்க. பக்காவா ரோடு போட்டிருக்காங்க. அங்க இருந்து நெல்வாய் ஜங்ஷன். இது வந்து ஸ்டேட் ஹைவே. இது ஃபுல்லாவே ஸ்டேட் ஹைவே தான். நெல்வாய் ஜங்ஷன்ல இருந்து 3.5 கிலோமீட்டர்ல நம்மளோட சைட் இருக்கு. இது வந்து வாலாஜாபாத் ரோடு. நம்ம வந்து ஒரு ஆன் ரோட்லயே இருக்கிறோம் இல்லையா? ஆமா சார். ரோட் ஆன் ரோட் சைட். ஓகே ஓகே மேடம், சூப்பரா சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து சைட்டு உள்ள போயிட்டு அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் கட்டமைப்பு என்ன, டீடைல்ஸ் என்னன்றதை நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஓகே. இந்த சைட்டினுடைய உள்கட்டமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஓகே சார். ஓகே. இந்த சைட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 67 பிளாட் போட்டிருக்கோம் சார். 67 பிளாட் போட்டிருக்கோம். பிளாட் எல்லாமே அரை கிரவுண்டு சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இருந்தால் கூட அரை கிரவுண்டு வாங்கலாம். இப்போ நம்ம டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் கிரவுண்டு தான் வாங்க முடியும். சோ இது கால் கிரவுண்ட் கூட எப்படி மேடம்? கால் கிரவுண்டே ரொம்ப விலையாகுது. மொத்தமே நீங்க அரை கிரவுண்ட் 5 லட்சம்ன்றீங்க. அரை கிரவுண்டே கால் கிரவுண்ட் அங்க வந்து 25 லட்சம் மேடம். 25 லட்சம் ஆகுது. நம்ம கையில என்கிட்ட 5 லட்சம் தான் சார் இருக்கு. என்னால வந்து ஒரு சேமிப்புல இருந்து எடுத்தேன், ஒரு குழுவுல இருந்து ஒரு லோன் எடுத்தேன். அதை ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 சதுரடியில இருந்து ஸ்டார்ட்டே ஆகுது. கிட்டத்தட்ட 67 பிளாட் போட்டிருக்கோம் சார். இதுல 2400 ஒரு கிரவுண்டா வாங்குறவங்களுக்கும் பிளாட் இருக்கு. சோ 2400லயும் 4-5 பிளாட் ஃபுல்லாவே இருக்கு. நம்ம ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மண்ணுல போடுறது என்னன்னா ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இடம் கிடைக்காது சார். ஏன்னா இப்ப ஃபுல் லே அவுட் போட்டுட்டே இருக்காங்க. செங்கல்பட்டுல இருந்து நியர்பை இருக்கு சார். இது நல்ல உங்களுக்கு 30 அடி ரோடு, ஒரு கிரீனிஷ் ஆனது, ஃபுல்லா மரம் செடி கொடி எல்லாமே போட்டது, பக்காவா பிரிச்சிருக்கு. அப்ரூவ்டோட கண்டிப்பா நாங்க தரோம் சார். ஓகே மேடம். ஓகே, தேங்க் யூ. அது மட்டும் இல்ல சார், இங்க இப்ப நாங்க இடம் வாங்கிட்டேன், பிளாட் வாங்கிட்டேன் அப்படின்னா உடனே இபி கனெக்ஷன் அந்த உள்ளுக்குள்ளே இபி லைன் போகுது சார். உடனே நம்ம இபி கனெக்ஷன் விட்டு ஒரு சின்ன வீடு கட்டி ஒரு தோட்டம் மாதிரி பண்ணை வீடு மாதிரி கட்டிட்டு இருக்கலாம். இதோ இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா அழகா ஒரு பண்ணை வீடு கட்டி மரம் செடி கொடி எல்லாம் வச்சு பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணியும் வந்து ஏன்னா இங்க ஒரு குடித்தனமே நடந்துட்டு இருக்காங்க. அதனால தண்ணி வசதி இது வசதி எல்லாமே பக்காவா இருக்கு. நல்லா பக்காவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சார் இதுல வந்து ஃபுல்லா பெரிய பார்க் விட்டுருக்கோம். அந்த ஏரியால பார்க் விட்டுருக்கோம். 23 அடி ரோடு, நல்ல அகலமான 30 அடி ரோடு. என்ட்ரன்ஸ்ல வந்து கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோம் சார். பாதுகாப்புக்கு இருக்கும். ஃபுல்லாவே ஃபென்ஸ் போட்டிருக்கோம் சார். ஃபுல்லா ஃபென்சிங். நம்மளோட லே அவுட் பொறுத்தவரைக்கும் ஃபென்சிங் போட்டு வேற யாரும் உள்ள வர மாட்டாங்க. கேட் போட்டு பூட்டி இருக்கும். அகலமான ரோடு, தண்ணி வசதி, பார்க் வசதி எல்லாமே இருக்கு. இது முக்கியமா இது ஒரு ஆன் ரோடு. இப்போ கூட ஒரு பஸ் வந்து போச்சு, வாலாஜாபாத்துக்கு பஸ் போச்சு. ஆன் ரோடு ப்ராஜெக்ட். ரோடு மேலேயே தான் இருக்கு. அப்படியே பஸ்ல இறங்கினா சைட்டுக்குள்ள வந்துரும். ஓகே மேடம், சூப்பர் மேடம். மேடம், இப்போ புக்கத்துறை ஜங்ஷன்ல இருந்து நெல்வாயில் ஜங்ஷனுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் வருது மேடம். நெல்வாயில் ஜங்ஷன்ல இருந்து நம்ம இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3-3.5 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ மொத்தமா கணக்கெடுத்தா நம்மளுக்கு வந்து செங்கல்பட்டுல இருந்து இது வந்து ஒரு 22 கிலோமீட்டர் வருது. இந்த 22 கிலோமீட்டர் இந்த சைட்ல வந்து நான் ஒரு மனையை வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் வாங்கணும்? இதனுடைய அப்ரிசியேஷன் என்ன மேடம், நீங்க சொல்லுங்க. இப்ப இங்க வாங்குறோம் அப்படிங்கும்போது இது மெயின் பாயிண்ட் செங்கல்பட்டை பேஸ் பண்ணி தான் சார் நம்ம இங்க வாங்குறோம். செங்கல்பட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே பெரிய கலெக்டர் ஆஃபீஸ், பெரிய கலெக்டர் ஆஃபீஸ், நீதிமன்றம், பெரிய ஜிஹெச்னு சொல்லுவாங்க. இப்ப செங்கல்பட்டு ஜிஹெச்னாலே உங்களுக்கு பெரியது. அதை தவிர இப்ப ரயில்வே ஸ்டேஷன்னாலே பெரிய ஜங்ஷன். இப்ப செங்கல்பட்டு துணை நகரமா கொண்டு வராங்க சார். புது பஸ் ஸ்டாண்ட் இப்ப எப்படி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோ அது போல செங்கல்பட்டுல பஸ் ஸ்டாண்ட். சோ இதெல்லாம் வரப்போகுதுங்கும் போது நம்ம இடம் வாங்குறதா நமக்கு புத்திசாலித்தனம் சார். இந்த செங்கல்பட்டை பேஸ் பண்ணி செங்கல்பட்டு சுத்தி இது வந்து செங்கல்பட்டு புக்கத்துறை ஆலஞ்சேரி கிராமம்னு சொல்லுவாங்க சார். இப்ப வந்ததுக்கு அப்புறம் இதோட விலையெல்லாம் உங்களுக்கு பக்காவா ஏறும்.
ஸோ டெவலப் ஆகிறதுக்கு இடத்துல நம்ம ஒரு இடத்த வாங்கி போடுறோம். இதுதான் இதுல இருக்கிற மெயின் பாயிண்ட் சார். ஸோ வளர்ந்த இடத்தை விட வளர்ற இடத்துல வரப்போகுதுங்கிறத வச்சு இப்போ எப்படி கோயம்பேடு வரப்போறதுங்கிறதுக்கு முன்னாடி நெற்குன்றத்துல இடம் வாங்கி போட்டாங்களோ இன்னைக்கு கோடீஸ்வரம். கோயம்பேடு வரப்போகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. கோயம்பேடு வரப்போகுதுங்கும் போது நெற்குன்றத்துல இடம் வாங்கினவங்க இன்னைக்கு கோடீஸ்வரம். இப்போ செங்கல்பட்டு பக்காவா டெவலப் ஆக போகுது. துணை நகரம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே டெர்மினஸ் பெருசா ஆக போகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சார். இந்த நேரத்துல நம்ம இந்த இடத்துல இடத்த வாங்கி போடுறோம். அதுவும் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சத்துல அரை கிரவுண்டுங்கிறதுலாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடம் சார். ஃபுல்லாவே சில லட்சங்கள் போட்டு இடம் வாங்குறவங்க ஒரு கோடீஸ்வரர்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இப்ப நம்ம உள்ள இடத்துல 50 லட்சம் 60 லட்சம் சார். இங்க வந்தீங்கன்னா இப்ப நம்ம 6 லட்சத்துக்கு நமக்கு கிடைக்கும் இடம் வாங்கிடலாம். அதுதான் இதோட பெரிய பிசினஸ். ஓகே மேம். மேடம் இது ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரையும் வந்து லேஅவுட்ஸ் பிளாட்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கு. இப்போ இது என்ன அப்ரூவ்ட்ல மேடம் இருக்கு? டிடிசிபி அப்ரூவ்ட் சார். டிடிசிபி அப்ரூவ்ட் பக்காவா அப்ரூவ்ட் ஆல்ரெடி. ஓகே மேடம். 67 பிளாட்ல 25 பிளாட் சோல்ட் அவுட் சார். ஓகே. பேலன்ஸ் இப்போ 37 பிளாட்ஸா கையில இருக்கு. ஆமா. இது வந்து டைட்டில் கிளியர், அப்போ டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும் சார். டாக்குமெண்ட் பக்காவா இருக்கும். இப்போ வந்து ரேட் என்ன மேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்போக்கி இதோட ரேட் 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 500 ரூபாய்? வெறும் 500 ரூபாய் தான்? ஆமா சார். 500 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சூப்பர் மேடம். இது உங்களுக்கு நல்ல 5000 ரூபாய் வரைக்கும் ரேட் ஏறக்கூடிய ஒரு நல்ல இடம் தான். ஓகே ஓகே. கண்டிப்பா நல்ல உங்களுக்கு. அப்போ இது ஒரு எளிமையான பீப்பிளுக்கு, ஒரு நல்ல சொத்து வாங்கி போடணுன்றவங்களுக்கு இந்த இடம் வந்து உகந்த இடம். உகந்த இடம் சார். அதாவது செங்கல்பட்டு சரௌண்டிங்ல 500 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு சூப்பரான இடம் சார். ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிடலாம் தாராளமா. சூப்பர் மேடம். சூப்பர் வாங்கலாம். மேம் இப்போ இது வந்து பேங்க் லோன் எதனா சர்வீஸ் பண்ணி தரீங்களா? இதோட பட்ஜெட்டே உங்களுக்கு 5 லட்சம் தான் சார். இந்த 5 லட்சம் பட்ஜெட்ல பேங்க் லோன் போறது வந்து தேவையில்லாதது சார். அவங்களும் தர மாட்டாங்க. நம்ம என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நம்ம பெரட்டிட்டு ஒரு பர்சனல் லோன் வேணா போலாம் சார். பர்சனல் லோன் போட்டாக்க நம்ம ஈஸியா அடைச்சிடலாம். 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு ஈஸியா. பட்ஜெட்டே 5 லட்சம் தான் சார். சோ நீங்க ஈவன் ரெடி கேஷ் இருக்கு அப்படின்னா கூட அழகா ரெடி கேஷ் போட்டு வாங்கிடலாம். சரி மேடம். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ வந்து இங்கே பஸ் போக்குவரத்து இருந்தாலும் கூட இப்போ யாராவது வந்து இந்த லேண்டை வந்து நான் வந்து பார்க்கணுங்க, இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்கன்னா பஸ் புடிச்சு வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதம். நாங்க என்ன பண்றோம், ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் சார். நீங்க செங்கல்பட்டு வரைக்கும் வந்துடும். ஏன்னா எல்லா சௌகரியம் இருக்கு. செங்கல்பட்டு வரைக்கும் ட்ரெயின், பஸ் எல்லா சௌகரியம் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் நீங்க செங்கல்பட்டு வரைக்கும் வந்தோம்னா நாங்க கேப் அரேஞ்ச் பண்ணி உங்களை சைட் வரைக்கும் அழைச்சிட்டு வந்து காமிச்சு திருப்பி செங்கல்பட்டு வரைக்கும் பண்ணோம். கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவோம். சூப்பர் மேடம். சூப்பர் சூப்பர். மேடம் கிட்ட இவ்வளவு நேரம் வந்து விலாவாரியா வந்து இந்த சைட்டை பத்தியான ரிவ்யூ வந்து நம்ம எடுத்தோம். உங்களுக்கு மேலும் விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் வந்து கொடுக்கப்படும். வாங்க, புக் பண்ணுங்க, உங்க கனவு மனையை நிஜமாக்கி கொள்ளுங்க. இது மாதிரியான வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா குஷி பிஷி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குஷியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.